இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் மார்க் 1:17 நாம் வாசிக்கும் போது, இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இயேசு கடற்கரையோரமாய் அவர்கள் கடந்து சென்ற போது அங்கே பேதுருவும் அந்திரேயாவும் இருந்ததைக் கண்டு அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி. அவருடைய தொழில் மீன் பிடிக்கிற தொழில். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீங்கள் அந்த தொழிலை விட்டுருங்க, நீங்கள் என் பின்னே என்ன நோக்கி வாங்க, நான் சொல்கிறத செய்யுங்க, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்னார். நம்ம அதை தொடர்ந்து பார்க்கும்போது அவங்களுடைய சரித்திரங்களை, அதுக்கு பின்பதாக ஆண்டவர் அழைத்ததுக்கப்புறம் அவர்களை பயன்படுத்தின விதத்தை பார்க்கும்போது, யாருமே அறியாத அந்த கிராமத்துக்கு மட்டுமே அல்லது அந்த பகுதிக்கு மட்டுமே அறிந்தவர்களாக இருந்த அவர்களை உலகம் முழுவதுமாய் அவர்களை பற்றி பேசும்படியாய் பிரசங்கிக்கும்படியாய் இன்னைக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று ஒரு லட்சியம் இருக்கலாம், நமக்கென்று ஒரு ஆசை இருக்கலாம், நமக்கென்று சில விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அதை விட்டு கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கம் எது, தரிசனம் எது, சித்தம் எது என்பதை அறிந்து அந்த வழியிலே நாம் செயல்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் இந்த உலகம் முழுவதும் அறியும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு பேதுருவையும் அந்திரேயாவையும் ஆண்டவர் அழைத்தார், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் மூலியமாய் அநேகர் சுகமடைந்தார்கள், விடுதலை அடைந்தார்கள், ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது ஒரே பிரசங்கத்தில், பேதுருவுடைய ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறினார்கள். கர்த்தர் அழைத்தது நிமித்தமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் அவர்கள் கர்த்தருக்கு பின்னாக சென்ற பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கென்று உங்கள் வாழ்க்கை குறித்து அநேக விருப்பங்கள் இருக்கலாம், தரிசனங்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய விருப்பத்தை நாம் அறிந்து செயல்படும் போது, கர்த்தருடைய தரிசனத்தை அறிந்து செயல்படும் போது தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் அறியும்படி நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க, ஜெபிங்க, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக ஜெபிங்க. அன்று என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் நீர் உண்டாக்கி வைத்திருக்கிறீர், உங்களுடைய தரிசனத்தை, உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களோடு கூட பேசுவார். நிச்சயமாய் அவர் உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்கள் காணும்படி, அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, உங்களுடைய கிராமங்கள், பட்டணங்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புங்க. இந்த வருஷத்திலிருந்து அதற்காக முயற்சி எடுங்க. கர்த்தர் இந்த வருஷத்தின் முடிவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல ராஜா தகப்பனே, காலை நேரத்துக்காக இந்த நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு உடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய தரிசனத்தில் ஒரு மனுஷன் நடக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்துவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அடுத்த இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் மேலே வைத்திருக்கிற அந்த தரிசனத்தில் பிள்ளைகளை இந்த வருஷத்தில் கர்த்தர் நடத்துவீராக. அடுத்து அவர்கள் இதற்கு முன்பதாக பல வேலைகளை செய்யலாம், பல காரியங்களை அவர்கள் முன்னெடுத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம், தங்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அன்று உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய தரிசனம் என்ன என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த தரிசனத்தின் பாதையில், அந்த வெளிச்சத்தின் பாதையில் பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி இந்த உலகம் அறிய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதியும் கனம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.